ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். நிலா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருது. அடுத்ததா பாக்கியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. லோபிகா இப்போது செல்விட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வி ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. பழனிசாமி சொல்கிறாரு, உங்களை பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது, அதனால தான் பாப்பா அப்படி கேட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. செல்வி சொல்கிறாங்க, எனக்கு ஸ்கூல் போகிற வயசில் 3 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு லோபிகா கேட்குறாங்க. அவர் ஃபுல் டைமாக குடிக்கிறாரு, பார்ட் டைமாக குடிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. லோபிகா இப்போ பாக்கியாட்ட கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே பாக்கியாவோட முகமே ரொம்ப டல்லாயிருது. பழனிசாமி அதை கவனிக்கிறாரு. உடனே லோபிகாட்ட சொல்கிறாரு, இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு இல்லாதவங்களை பற்றி தான் கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இல்லை சார், பாக்கியா மேடத்தோட மாமனார் மாமியார் பசங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களை கூட நம்ம பார்த்தாச்சு, இன்னும் ஹஸ்பண்டை பார்க்கலையே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க லோபிகா. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் வெளியூரில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமனார் மாமியார்லாம் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க லோபிகா. பாக்கியா சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் தான் பிரச்சனை. என்னோட மாமனார் மாமியார் கூடவோ என்னோட குழந்தைகளோடவோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, அக்கா வீட்டுக்காரர் இப்போ ஆப்போசிட்ல தான் இருக்கிறாரு, இனியா பாப்பா மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் கூட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இருக்க பிடிக்காம இங்க அடிக்கடி வந்துடும் இனியா பாப்பா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. லோபிகா இப்போ பாக்கியாட்ட சாரி கேட்குறாங்க. உங்க வாழ்க்கையில இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, நீங்க எதுக்காக சாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அம்மா அப்ப இருந்ததை விட இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி இப்போ வீட்டுக்கு போறாங்க. லோபிகா பாக்கியாட்ட, சாரி மேடம், எல்லாரும் முன்னாடி வச்சு உங்க ஹஸ்பண்ட் பத்தி கேட்டுட்டேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் இப்ப எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களே, நானும் தான் உங்க குடும்பத்தை பத்தி கேட்டிருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. லோபிகா இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா பழனிசாமி பாக்கியாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே உங்க கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மேல இருக்கிற மரியாதை எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்றாரு. உங்களை மாதிரி தன்னம்பிக்கையா இருக்கிற பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு சொல்றாரு. உங்க சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருந்துச்சு மேடம் அப்படின்னு சொல்றாரு. எழில் சொல்றாரு, அம்மாவை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், அம்மா வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு, அது எல்லாம் சமாளிச்சு அம்மா இந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மா தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. 3 பேருமே இப்போ வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எழிலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு எழில். இனியாவும் பழனிசாமி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கோபி இப்போ வீட்டுல இருந்து வெளியில வராரு. தக்காளி கேரட்டு பீன்ஸ் தானே வாங்கணும், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. அங்க பாக்குறப்ப அங்க பழனிசாமியும் பாக்கியாவும் நின்று பேசிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இது அவனா இருக்க வாய்ப்பு இல்லையே, வீடு வரைக்கும் அவன் வரமாட்டானே அப்படின்னு நல்லா உத்து பாக்குறாரு. அங்க பார்த்தா பழனிசாமியும் பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. பழனிசாமி ஏதோ ஜோக் சொல்றாரு, அதை கேட்டு பாக்கியா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எழில் யார்கிட்டயும் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. உங்க அம்மா யார் கூடவோ நின்று பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்னடா ஸ்டைலா ஃபோன் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு கோபி. கொஞ்சம் கூட பயமே இல்லாம யார் கூடவோ நின்று பேசி சிரிச்சிட்டு இருக்கிறா இந்த பாக்கியா அப்படின்னு நினைக்கிறாரு கோபி. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்ற கொஞ்சம் கூட பயமே இல்லை இவளுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. கோபி இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா இனியா இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. எனக்கு அங்க போக மனசே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இனியா. இனியாவோட பாட்டி சொல்றாங்க, உன்னை யார் அங்க போக சொன்னான்னு இங்கேயே இருந்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்பா பாவம் பாட்டி, இன்னைக்கு போனேன்னா கண்டிப்பா வந்துருவலன்னு என்கிட்ட கேட்டுதான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க இனியா. இனியா இப்போ பாக்கியாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல அம்மாமா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றாங்க. இனியா இப்போ மனசே இல்லாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இனியா கிளம்பி போனதும் பாக்கியாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்கியாவுமே கண் கலங்குறாங்க. எழில்கிட்ட பாக்கியா சொல்றாங்க, அங்க இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அவன் நல்லா தானே இருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம்ல, நம்மகிட்ட வந்து சொல்லிடுவாமா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். பாக்கியா மாமியார் சொல்றாங்க, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தானே உன்னோட மாமா அங்க போய் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இனியா இங்க வந்ததுல இருந்து அவ முகமே சரியில்லடா, எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவ அங்க இருக்கிறதுனால இங்க வந்து நம்மள அடிக்கடி பாத்துக்கிறான், ஆனா இங்க இருந்தா அந்த ஆளை போய் பார்க்க முடியாதுல்ல அவளால அப்படின்னு சொல்றாரு எழில். என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த ஆளை தானே அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாரு எழில்.
அடுத்ததா ராதிகா வீட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா கோபிய சாப்பிடறதுக்காக கூப்பிடுறாங்க. இனியா வந்துடட்டுமே, நான் இனியா கூட சேர்ந்து சாப்பிடுறேன். அவங்க சாப்பிடாம வந்தான்னா தனியா சாப்பிடுவாள், நான் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கோபி. அவ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறா, கண்டிப்பா சாப்பிட்டு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. கண்டிப்பா வந்துருவாள், நேரம் ஆக ஆக எனக்கு என்னமா அவ அங்கேயே இருந்துருவாளோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. அப்புறம் எதுக்கு அவளை அங்க அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, அவளோட மொத்த குடும்பமும் அங்கதானே இருக்குது, நான் அவளை பிரிச்சு வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. வாரத்துல 3 நாள் ஏதாவது காரணம் சொல்லி அங்க போயிடுறா அவ, இங்க இருந்துட்டு அவங்க எதுக்காக அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. அந்த டைம்ல கரெக்டா இப்போ இனியாவும் இனியாவோட தாத்தாவும் வந்துடுறாங்க. என்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, எங்க அப்பாட்ட என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோமா கேக்குறாங்க இனியா. நீ சாப்பிட்டு வந்திருப்பியான்னு கேட்டுட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு கோபி. சரி வா இனியா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி. இல்ல டாடி, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. பிறந்த நாள் வீட்டுக்கு போயிட்டு அவ சாப்பிடாமலாடா வருவா அப்படின்னு கேக்குறாரு கோபியோட அப்பா. இதுக்காக அங்க அடிக்கடி போகணும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ஏன்னா அங்க என்னோட அம்மா இருக்கிறாங்க, அண்ணன்க இருக்கிறாங்க, நான் அங்க போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. ராதிகா சொல்றாங்க, அவங்கெல்லாம் வேணான்னு தானே இங்கே ஓடி வந்தா, அப்புறம் எதுக்காக இப்ப அங்க போயிட்டு இருக்கிற, பாசம் என்ன உனக்கு என்ன பொங்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வேணான்னு நான் இங்க வரல, என்னோட டாடி வேணும்னு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அவளை அங்க போக கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. பிறந்த நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்து அவ சந்தோஷமா இருக்கிற, அவ சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுக்காதமா நீனு அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. ராதிகா சொல்றாங்க, அப்ப எல்லாரோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் தான் கெடுக்கிறேன்னா, ஆனா நான் தான் நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கைமா அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நான் தான் உன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன்ல, நீ கேட்டியா அப்படின்னு சொல்றாரு. உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா கோபி அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. கொஞ்சம் அமைதியா இரு ராதிகா, அப்புறம் பேசிக்கலாம் ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. என்ன மட்டும் பேசாத அமைதியா இருன்னு சொல்றீங்க, ஆனா யாரையும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.